வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்டை நான் சொல்கிறேன். நான் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டுகிட்டே இருந்தேன் நான் எடுத்த ட்ரேட்ஸை. சம் ட்ரேடர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அது என்ன கான்செப்ட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் வீடியோவில் போட்டால் ரொம்ப நல்லா புரியுன்றதுனால இந்த வீடியோ நான் சொல்கிறேன். மார்க்கெட் என்ன பண்ணும், மார்க்கெட் இப்படி தான் போகும். இதுதான் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகே, அப் அண்ட் டவுனாக வந்து மார்க்கெட் போயிட்டே இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எங்க என்ட்ரி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்லா போகுது. ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தருது. மேபி இதை எடுத்துடுறேன். நான் இப்படி காட்டுறேன் இல்லைன்னா இதை. ஸோ மார்க்கெட் நல்லா கீழே விழுது. கீழே விழுந்துட்டு இப்படி கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகுது. ஒரு இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டி எடுத்துடுச்சு இந்த இடத்துல. லிக்விடிட்டி எடுத்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகுதுல, அதாவது இந்த ஹையை எடுக்குது, இந்த இன்டியூஸ்மெண்ட் ஹையை எடுக்குது. எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, நல்லா மேலே போகுது. ஓகே, ஸோ இப்போ இதை தான் நம்ம இந்த ஏரியாவை தான் பார்க்குறோம். அதாவது நல்ல கீழே விழுந்துட்டே இருக்கும் மார்க்கெட்டு. கீழே விழுந்துட்டே இருக்கும்போது சின்னதாக ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுத்து மேலே போகிற மாதிரி காட்டுது. மேலே போகிற மாதிரி காட்டும் போது பையர்ஸ் என்ன நினைச்சுப்பாங்க, ஓகே கீ லெவல் வந்துடுச்சு, நம்ம இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் எடுக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் மார்க்கெட் என்ன பண்ணும், லிக்விடிட்டி எடுத்துட்டு போகும். இதை வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், அதாவது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இந்த இடத்துல பார்த்தோம்னா இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸா இருக்கா, இல்லைனா வந்து ஒரு டபுள் பாட்டம். இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி இருந்துச்சுன்னா ஒரு டபுள் பாட்டம், எனக்கு ஒரு ட்ரிபிள் பாட்டம், இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் அப்படி இப்படி சொல்லுவாங்க. பேர் என்ன வேணா வச்சுக்கலாம். பட் மார்க்கெட் என்ன பண்ணுது, மார்க்கெட் இங்க இருந்து லிக்விடிட்டி எடுத்துட்டு மேலே போகுது. ஓகே, இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மேலே போயிடுச்சு. அதாவது இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சில பேர் மார்க்கெட் ஷிஃப்ட்னு வாங்க, என்ன வேணா சொல்லிக்கோங்க. பட் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இங்க வந்துடுச்சு இப்போ மார்க்கெட். அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்னமே நல்லா புரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து எக்ஸாக்ட் டாப்ஸ் அண்ட் எக்ஸாக்ட் பாட்டம்ஸை வந்து எடுக்க ட்ரை பண்ணவே இல்லை. நம்மளோட எய்ம் வந்து இந்த ஏரியா மட்டும்தான். இந்த ஏரியால தான் நம்ம வந்து ட்ரேட்ஸ் எடுக்க பார்க்குறோம். அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து மார்க்கெட் மேலே போகுதுல. இப்போ என்ன நடக்கும் இங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் நடக்குமா, இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் நடக்கும். இந்த சைட்வேஸ் நடந்துட்டு மார்க்கெட் வந்து அப்படியே மேலே வந்து ஷிஃப்ட் ஆகும். கரெக்டா? ஓகே, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மேலே ஷிஃப்ட் ஆகும். ஸோ நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகுதுல்ல, இருக்கு. சரி, இதை எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு சைட் வேஸ் போட்டுட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, ஸோ நம்மளோட எய்ம் வந்து என்னன்னா, இந்த ஏரியாவை பிடிக்கிறது. இந்த ஏரியாவை ஒரு 1:2 1:3 அப்படின்னு சொல்லி நம்ம பிடிக்கிறது. இந்த ஏரியால நம்ம வந்து எடுக்கிறோம். அதாவது ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகும்போது வர ஃபர்ஸ்ட் பம்ப். இது லிண்டா ரக்ஷே ஸ்ட்ராட்டஜில பார்த்துருப்போம். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லிண்டா ரக்ஷேன்னு. ஃபர்ஸ்ட் பம்ப், அதாவது ஆன்டின்னு வாங்க இதை. ஒரு ட்ரெண்ட் நல்லா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, அதை வந்து அவங்க ஆன்டி அப்படின்றாங்க. அதாவது ஆன்டி ட்ரெண்ட், அகெயின்ஸ்ட் ட்ரெண்டா போற மாதிரி. பட் இது அகெயின்ஸ்ட் ட்ரெண்டா மோஸ்ட்லி இல்லை. மேபி அவங்க இந்த இடத்துலயே எடுப்பாங்க, இந்த பம்பே. அதனால அவங்க அகெயின்ஸ்ட் ட்ரெண்ட்னுவாங்க. நம்ம வந்து என்ன பண்றோம், கொஞ்சம் லேட்டா எடுக்கிறோம். அதாவது ஒரு பம்ப் நடந்ததுக்கு அப்புறமா, அதாவது இந்த ஆன்டி நடந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு சைட் வேஸ் மார்க்கெட்டு, அதுக்கப்புறமா வர பிரேக் அவுட்டை நம்ம வந்து டேப் பண்ண பார்க்குறோம். ஓகே, ஸோ இதை நான் வந்து இண்டிகேட்டர்ஸ்லேயே சொல்ல பார்த்துருக்கேன் முடிஞ்ச அளவு. பட் இண்டிகேட்டர்ஸ்ல அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்காது. கொஞ்சம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியணும். அதையும் ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த சைட் வேஸில் போகும்போது ஏதாவது ஒரு மேனிப்புலேஷன் நடக்கும். ஓகே, இந்த மேனிப்புலேஷனை வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்க்க தெரிஞ்சுதுன்னா ஓகே. அதாவது விக்ஸ் ஏதாவது இருக்கும். பார்க்க தெரியலன்னு சொன்னால் எதுவும் பண்ண முடியாது. இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்ம கொஞ்சம் பிளைண்டாக தான் ட்ரேட் பண்ணோம். நான் நேற்று ஒரு ட்ரேட் எடுத்தேன். இந்த ஏரியாவில் நேற்று நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். இங்கே தான் எங்கேயோ நான் ஒரு ட்ரேடு ஒன்று எடுத்திருந்தது. இந்த ஏரியாவில் தான் 1:3 வந்து அடிச்சுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டோட்டலாக ரிவர்ஸ். ஸோ இதில் இதெல்லாம் முந்தா நேற்று எடுத்த ட்ரேடு. நேற்று ஒரு ட்ரேடு ஒன்று இருந்துச்சு, நல்ல ட்ரேடு. இந்த ஏரியாவில் நேற்று ஒரு ட்ரேடு. கரெக்டா, இந்த ஏரியாவில் எங்கேயோ நேற்று ஒரு ட்ரேடு, ஒரு புல் ட்ரேடு ஒன்று போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரேடு வந்து ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிச்சது. அதை பற்றிலாம் இப்போ பேசுவோம். என்ன பண்ணுறேன்னா, இது வந்து எனக்கு தேவை இந்த மார்க்கெட்டில் எடுத்த ட்ரேட்ஸு. ஸோ எக்ஸ்ஏயு யூஎஸ்டி வேற இடத்துல போடலாம். சரி, ட்ரேடிங் வியூ சார்ட்லேயே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிளீனாக இருக்குது, ஃப்ரெஷ் சார்ட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன் இப்போ, அதாவது மார்க்கெட் வந்து கீழே வருது, மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி எடுக்குது, லிக்விடிட்டி எடுத்துட்டு இந்த ஏரியாவுக்கு போயிட்டு மார்க்கெட் இந்த மாதிரி பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு மூவ் தரோம்ல, இந்த மூளை இந்த ஏரியால தான் நம்ம பிடிக்கிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரெண்ட்ல எந்த ஏரியால என்ட்ரு ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல கண்டிப்பா என்ட்ரு ஆகல, இந்த ஏரியாலையும் என்ட்ரு ஆகல, இங்கேயும் என்ட்ரு ஆகல, இந்த ட்ரெண்டையும் பிடிக்க பார்க்கல எதுவுமே. அதாவது பாருங்க, ரொம்ப நல்ல லேட் என்ட்ரி தரும். லிக்விடிட்டி எடுத்துட்டு வர சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு, அதுக்கப்புறமா வர ஒரு பிஓஎஸ். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த ஏரியா, அதாவது ட்ரெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்ம எடுக்க பார்க்குறோம். யூஸ்வலா ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன நம்ம பார்க்கணும்,
அதுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்கு, எல்ஆர்ஐ. மோஸ்ட்லி அது வந்து எல்ஆர்ஐன்றது ஒன்றும் இல்லை, லீனியர் ரெக்ரெஷன். கரெக்டா, லீனியர் ரெக்ரெஷன் அதுதான் வந்து எல்ஆர்ஐ. இதை வந்து நம்ம இது இந்த இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்க எந்த இண்டிகேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லீனியர் ரெக்ரெஷன் இண்டிகேட்டர் நான் வந்து இந்த இண்டிகேட்டர்ல எனக்கு கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சு. இதுல வந்து என்ன பண்றேன்னா ட்ரெண்ட் நார்மலைஸ்னு இருக்குல்ல, அதை நான் எடுத்துடுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கேண்டல் ஆர் வாட் எவர் இதுல என்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்குன்னு பாத்துக்கோங்க. லுக் பேக் பீரியட் 21 கொடுத்துருக்கு, 21 கேண்டல் சொல்லியிருக்கானுங்க. இது லென்த் வந்து 28. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பின்னாடி, அதாவது இப்போ ட்ரெண்ட் வந்து எப்படி சொல்றது, செஸ்ல வந்து முன்னாடி போகணும்னா ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சுதான் போகணும். ஒரு பின்னாடி எடுத்து வச்சா முன்னாடி போகிறதுக்கு ஈஸி. இப்போ வண்டியே வந்து முன்னாடி நகர்த்துறோம் வச்சுக்கோங்க, பின்னாடி ஸ்லைட்டா இப்படி இப்படி ஒரு மூவ் கொடுத்துட்டு அப்படி போனோம்னா கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். அதே போலதான் இப்போ நம்ம வந்து ஃபியூச்சர் ட்ரெண்டை கண்டுபிடிக்க ஸ்லைட்டா பின்னாடி போகிறோம், அப்படிதான் இது எடுத்துக்கோங்களேன். ப்ரீவியஸ் ட்ரெண்ட், அதாவது கொஞ்சம் பேக்ல நம்ம போயிட்டு அதை பாக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இதை போயிட்டு இந்த ப்ரீவியஸ் ட்ரெண்ட் நார்மலைஸ்னு இருக்குல்ல, இது வந்து ஆல்கோ ஆல்ஃபா, அது ஆல்கோ ஆல்ஃபா எல்ஆர்ஐ மொமெண்டம். இதுல போயிட்டு நான் இப்போ என்ன பண்றேன், இதை காலம்ஸா போட்டுக்கிட்டேன். ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்மளோட எய்ம் வந்து இந்த ஏரியா, ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வர இந்த ஏரியா. ஸோ இந்த இண்டிகேட்டர் பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப லேட் என்ட்ரி தான் தரும். இந்த இடத்துல இண்டிகேட்டர் வந்து லேட் என்ட்ரி தான் தரும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நமக்கு லேட் என்ட்ரி தான் தேவை. இதனால தான் ஒரு இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். இந்த இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து நம்ம கொடுக்குற என்ட்ரிஸே லேட்டு, அதனால இண்டிகேட்டரும் லேட்டா தருது. ஓகே, பக்கா. இப்போ என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தருது. இது வந்து ஒரு ஆசிலேட்டர்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஜீரோ லைனுக்கு மேல இருந்தா பை, ஜீரோ லைனுக்கு கீழே இருந்தா செல், அவ்வளவுதான். இப்போ இந்த இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து இது பை காட்டுது. இந்த இடத்துல அதாவது என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல நம்ம இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படியே போடுவோமா, போட்டா கொஞ்சம் ஈஸியா புரியும். எக்ஸாக்டா புக்ல இருக்க மாதிரி அப்படியே இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். அதை நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ பாருங்க, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்த ஏரியா, இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சின்ன புல்லு, அதுக்கப்புறம் இப்படிதான் வந்து மார்க்கெட் போகுது. கரெக்டா. சோ இந்த இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்துருச்சுல, நம்ம வந்து இந்த ஏரியால எங்கேயோ வந்து ட்ரேட் எடுக்க பாக்குறோம். இந்த ஏரியால அதுக்கு நான் யூஸ்வலா இந்த இண்டிகேட்டர்ல எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு அப்ல வந்துடுச்சு. இந்த இடத்துல அப்ல வரும்போது இதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். இது இப்போ அப்ல வருதுல, இது இந்த இடத்துல இந்த ஹிஸ்டோகிராம் அப்ல வருதா, இது அப்ல வரும்போது எது வந்து ஹை, இதுதான் ஹை. கரெக்டா, இதுதான் அந்த ஸ்விங் ஹை. அதாவது இது அப்ல வரும்போது நல்லா பாத்துக்கோங்க, இந்த ஹிஸ்டோகிராம் அப்ல வருது. இந்த அப்ல வரும்போது இந்த ஹை எங்க இருக்குன்னு பாக்குறோம், அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. ஏன்னா பை தானே, பைக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை வந்து இதுதான். இப்போ இதை வந்து மார்க்கெட் உடைச்சதுன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து மேல போகும்னு சொல்லி அர்த்தம். இதை மார்க்கெட் உடைச்சதுன்னா, இந்த ஏரியாவை மார்க்கெட் உடைச்சதுன்னா மார்க்கெட் வந்து மேல போகும். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, இந்த கேண்டல்ல லாங் போறேன். லாங் போயிட்டு ப்ரீவியஸ் ஸ்விங்லோ இவ்வளோ பெருசா இருக்கு, தேவையில்லை. இந்த இடத்துலயே எனக்கு ஒரு நல்ல ஏரியா கிடைக்குது. இந்த இடத்துல நான் வந்து ஸ்டாப் லாஸ போடுறேன். போட்டுட்டு எய்மிங் ஃபார் 1:3. இந்த இடத்துல 1:3 கிடைக்கல, 1:1.5 கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ அதே போல இந்த இடத்துல பாக்குறோம். இந்த இடத்துல வந்து எது, இந்த ஹிஸ்டோகிராம் வந்து கீழே வருது. இந்த ஹிஸ்டோகிராம் இங்க பாருங்க, இது வந்து கீழே வருது. இது கீழே வரும்போது எந்த கேண்டல்ல கீழே வருது, இந்த கேண்டல்ல கீழே வரும்போது எது ஸ்விங் லோ, இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விங் லோ எது, இதுதான். இதுதானே ஸ்விங் லோ. இது இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விங் லோ வந்து இதுதான். கரெக்டா. இந்த ஸ்விங் லோவை இப்போ மார்க்கெட் உடைக்குது. அதாவது இது ஹிஸ்டோகிராம் வந்து இந்த பை இல்ல செல், பை இந்த இடத்துல செல் வருது. செல் வந்த உடனே என்ன பார்ப்போம்னா, ப்ரீவியஸ் ஸ்விங் லோ எதுன்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இதுதான். இதை வந்து இப்போ இந்த ஒரு கேண்டல் உடைக்குது. என்ன பண்றோம், இமீடியட்டா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறோம், எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல நம்மளுக்கு 1:2 வரல, 1:1.5. இதுவும் ஒரு 1.5, இதுவும் ஒரு 1.5 வந்திருக்கு. 1:2 வரல. பட் நம்ம 1:2 வச்சு எய்ம் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குது, பட் அது பரவாயில்ல. இந்த மார்க்கெட் நல்ல ட்ரெண்ட்ல போச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ஹிஸ்டோகிராம் வந்து வருது. இங்க வந்து ஹிஸ்டோகிராம் வருது. இந்த ஹிஸ்டோகிராம் வரும்போது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை எது, இதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. ஸோ இந்த கேண்டல், பட் இந்த கேண்டல் வந்து ஓவர் பெருசு. இது வந்து பார்த்தாவே தெரியுது ரொம்ப பெருசா இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கேண்டல்ஸ் வந்து விட்டுருங்க, எதுவும் வந்து எடுக்க வேண்டாம். இந்த பெரிய கேண்டல்ஸ் வந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுடலாம். இன்னொன்னு, இந்த இடத்துல வந்து ஒரு 1:2 பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ட்ரெண்ட் வந்து அவ்வளவுதான். நடுவில் வேற எந்த ட்ரெண்டுமே எடுக்க மாட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம இதுல என்ன மோஸ்ட்லி ஃபாலோ பண்ண பாக்குறோம்னா, எலியாட் வேவ் ஃபாலோ பண்ண பாக்குறோம். அதாவது செகண்ட் வேவ் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல செகண்ட் வேவ் பெருசு. இந்த கான்செப்ட்ல நான் கொஞ்சம் பில்ட் பண்ணிருக்கேன். இது பேர் சொல்லலாம், அப்ப தேர்ட் வேவ் ஃபோர்த் வேவ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி ட்ரேட் பண்றேனோ, எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, அதை நான் வந்து சொல்றேன். ஸோ
அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்ல வரேன். இதுல வந்து தப்பு கண்டுபிடிக்கிறவங்க இல்ல இப்படி வரலையே அப்படி வரலையே டெக்ஸ்ட் புக் மாதிரினா டெக்ஸ்ட் புக் மாதிரி மார்க்கெட்ல நடக்காது. அவ்வளவுதான். அடுத்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் பண்ணுது, செல் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல செல் ஃபார்ம் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்விங் லோ எது? இதுதான் ஸ்விங் லோ. இந்த இடத்துல ஸ்விங் லோ. பட் இந்த இடத்துல பாருங்க ஸ்விங் லோ வந்து மார்க்கெட் உடைக்கவே இல்ல. இந்த இடத்துல நம்ம செல்லுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஸ்விங் லோ மார்க்கெட் உடைக்கல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு? ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு. நான் சொல்லியிருப்பேன் வாட்ஸ்அப்ல வந்து விக்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு. மார்க்கெட்டிங் வந்து ரிவர்சல் தான் ஆகுது. திரும்ப எந்த இடத்துல? இந்த இந்த இடத்துல வந்து ஒரு ஹிஸ்டோகிராம் வருது, பை ஹிஸ்டோகிராம் வருது. அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்விங் ஹை எது? அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்விங் ஹை வந்து இதுதான். இப்ப இத வந்து மார்க்கெட் உடைக்குதா? எஸ், இத வந்து மார்க்கெட் உடைக்குது. இப்ப எங்க நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும்? ஸ்டாப் லாஸ் எங்க போடலாம்னா, இந்த இடத்துல எடுத்துட்டு இதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இதான நல்ல ஒரு பின் பாரு. இதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் போட்டு நவ் எய்மிங் ஃபார் 1:2. நீங்க யோசிக்கலாம் என்ன பெருசா வந்து டார்கெட் வந்து அச்சீவே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் எடுக்கல. ட்ரெண்ட் எடுத்துச்சுன்னா நல்லாவே வந்து அச்சீவ் ஆகும். இதுக்கு முன்னாடிலாம் நல்லா வந்து ஒரு ட்ரெண்ட் கோல்டு வந்து சும்மா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு விழுந்தா நம்ம எல்லா ட்ரேட்ஸும் எடுத்தோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு டவுன் ஹிஸ்டோகிராம் வந்துருச்சு. தெரியுதா? இந்த இடத்துல ஒரு டவுன் ஹிஸ்டோகிராம் இருக்கு. டவுன் ஹிஸ்டோகிராம் இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, எந்த கேண்டில் அது? இந்த கேண்டில்ல வந்து டவுன் இது வருது. சோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்விங் லோ எது? இந்த இந்த இடத்துல தான் ஸ்விங் லோ போட்டுருக்கு. கரெக்ட்டா? இப்போ இத வந்து எனக்கு மார்க்கெட் உடைக்கணும். இத வந்து எனக்கு மார்க்கெட் உடைக்கணும். அப்ப ஹிஸ்டோகிராம் டவுன்ல தான் இருக்கணும். ஹிஸ்டோகிராம் வந்து இந்த இடத்துல சேஞ்ச்லாம் ஆகியிருக்க கூடாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இது வந்து உடையுது. இந்த கேண்டில் வந்து உடையுது. ஸோ நான் இமீடியட்டா என்ன பண்றேன்? இமீடியட்டா வந்து ஷார்ட் போறேன். ஸ்விங்ல கரெக்டா வந்து ஏஏ எடுத்து கொடுக்குது இந்த இடத்துல. இப்போ இதுக்கு மேல நான் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். மெயின்டைன் பண்ணிட்டு எய்மிங் ஃபார் 1:2. இப்போ வந்து 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ நான் திரும்ப என்ன பார்ப்பேன்னா, திரும்ப எனக்கு எப்போ இன்னொரு ஹிஸ்டோகிராம் வருதுன்னு சொல்லி பார்ப்பேன். எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பை ஹிஸ்டோகிராம் வருது. எந்த கேண்டில்? இந்த கேண்டில்ல எனக்கு வந்து ஒரு பை ஹிஸ்டோகிராம் வருது. இந்த இந்த கேண்டில்ல பை. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விங் ஹை இதுதான். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, இதுக்கு மேல இப்போ நான் லாங் போறேன். இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் கரெக்டா அதுவே ஸ்டாப் லாஸ் எடுத்து கொடுக்குது. எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வரல. எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அவள் தான் முடிஞ்சு போச்சு. திரும்ப இன்னொரு ட்ரெண்ட் இங்க இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு செல் சிக்னல் வருது. எந்த கேண்டில்ல? இந்த கேண்டில்ல செல் சிக்னல் வருது. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விங் லோ எது? இதுதான். அதாவது இந்த 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 செல்லு நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்விங் லோ பார்க்கணும். லேட்டஸ்ட் ஸ்விங் லோ. லேட்டஸ்ட், இது பாஸ்ட் எல்லாம் இல்ல. லேட்டஸ்டா இருக்க ஸ்விங் லோ எது? இதுதான் ஸ்விங் லோ. இந்த இடத்துல இப்போ ஒரு ஸ்விங் லோ இருக்கா? இப்போ இந்த ஸ்விங் லோ இருக்கும்போது நான் என்ன பண்றேன்னா, இப்போ நான் ஷார்ட் போறேன். இந்த ஸ்விங் ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். எய்மிங் ஃபார் 1:2. எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து இந்த இடத்துல அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகே, எந்த இடத்துல அச்சீவ் ஆயிருக்குது? அது அச்சீவ் ஆனதுல இருந்து நம்ம இன்னொரு ட்ரேட் பார்ப்போம். இந்த இடத்துல அச்சீவ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த இடத்துல பாருங்க. இந்த ட்ரெண்ட் எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து நடந்துருச்சு. இந்த இடத்துல அச்சீவ் ஆயிருக்கு. அப்படியே நம்ம திரும்ப எடுக்கணும்னு சொன்னா மிடில் ஆஃப் த ட்ரெண்ட்ல தான் போய் எடுப்போம். இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே செல் இருக்கு. நம்மளுக்கு இங்க வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரேடர்ஸ்னா புரியும். இந்த இடத்துல ஏற்கனவே செல் இருக்கு. இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ நான் இந்த இடத்துல செல் பண்ணிட்டு இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுவேன். மார்க்கெட் வந்து டவுன்னு. புரியாதவங்க இந்த மாதிரி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பம்ப் மட்டும் எடுங்க. இந்த இடத்துல பாருங்க ஒரு ஹிஸ்டோகிராம் வந்து ஒன்னு ஃபார்ம் ஆகுது. பை ஹிஸ்டோகிராம் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. இந்த பை ஹிஸ்டோகிராமுக்கு மேல இந்த ஏரியா. சரியா? இதுக்கு மேல இப்ப நம்மளுக்கு ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். பட் கேண்டில் க்ளோஸ் வைக்கதா? கேண்டில் க்ளோஸ் வைக்கல. கேண்டில் என்ன பண்ணுதுன்னா கீழே வந்துருச்சு. இந்த ஆசிலேட்டர் என்ன பண்ணுது? இந்த இடத்துல பாருங்க. இந்த இந்த ஹிஸ்டோகிராம் இங்க வரும்போது இங்க, ஓகேவா? இது இங்க வரும்போது செல்லு. ஸோ என்ன பண்றோம்னா இதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம். இதுக்கு கீழே லைன் போட்டோம். இப்போ இந்த கேண்டில் வந்து இதுக்கு கீழே பிரேக் வைக்குது. இந்த ஹிஸ்டோகிராம்ஸும் வந்து ஃபுல்லுமே வந்து ப்ளூல தான் இருக்கு. இப்போ என்ன பண்றோம்னா இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இது அப்படியே மறுநாள் அப்படியே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா இதான் வந்து அப்படியே வந்து ட்ரேடு போயிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்துருக்கலாம். ஒரு சைட் பேஸ் மார்க்கெட்டை வந்து இதால அவாய்ட் பண்ண முடியுமானா ஈஸியாக அவங்க கண் முன்னாடி தெரிஞ்சிருக்கும். சைட் பேஸ் மார்க்கெட்டை அழகாக அவாய்ட் பண்ணுது. இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பை காட்டுது. இந்த இடத்துல வந்து ஒரு பை. ஸோ அதுக்கு மேல இருக்க ஸ்விங் ஹை எது? இதுதான் அதுக்கு மேல இருக்க ஸ்விங் ஹை. அதுக்கு மேல இது ஒரு கேண்டில் வந்து பிரேக் வைக்குது. ஸோ பிரேக் வைக்கும் போது இந்த இடத்துல லாங் போறோம். லாங் போயிட்டு எங்க ஸ்டாப் லாஸ் போடுவோம். அழகா இந்த இடத்துல சூப்பரா ஒரு லெவல் கிடைச்சிருக்கு. இதுக்கு அப்புறமா எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து இந்த இடத்துல ஈஸியா அச்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டோகிராம் வந்து கீழே வருது. எந்த இடம்? இந்த ஏரியா. இது கீழே வரதுதான் வந்து ஸ்விங் லோவாவே இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்? நமக்கு இந்த ஏரியாவை மார்க்கெட் உடைக்கணும். பட் மார்க்கெட் இந்த ஏரியா உடைக்குதா? இந்த இடத்துல பார்த்தா நல்லா தெரியும். கரெக்டா மார்க்கெட் இங்க வந்துட்டு கிட்ட வந்துட்டு மேல போயிருக்கு. ஸோ மார்க்கெட் உடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? மார்க்கெட் வந்து மேல போயிடுது. இந்த இடத்துல மார்க்கெட் மேல போயிடுது. எந்த கேண்டல்ல? இந்த கேண்டல்ல மார்க்கெட் மேல போகுது. ஸோ இதுக்கு மேல இருக்க ஸ்விங் ஹை எது? இதுதான். இதுக்கு மேல மார்க்கெட் போயிருக்கா? போகவே இல்லை. இந்த இடத்துல பாருங்க.
ஒரு டர்ட்டில் சூப் நடந்திருக்கு. இது பார்த்தாவே தெரியும், இது ஒரு டர்ட்டில் சூப் ஸ்ட்ராட்டஜி. இந்த இடத்துல டர்ட்டில் சூப் ட்ரேடர்ஸ்லாம் வந்து அப்படி யாராவது இருந்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி இதை கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்விங் இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஸ்விங் மேல வந்து ஒரு ஸ்விங் வச்சுட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, அப்படியே மார்க்கெட் கீழே விழுது. இப்போ திரும்ப இந்த இந்த இடத்துல பாருங்க, நம்மளுக்கு வந்து ஒரு கீழே வந்து ஒரு ஹிஸ்டோகிராம் வருது. கீழே வந்து ஒரு ஹிஸ்டோகிராம் வரும்போது நம்ம அந்த லோ மார்க் பண்றோம். இப்போ லோ மார்க் பண்றோம், திரும்ப அப்படியே பாருங்க, அப்படியே வந்து ஒரு ட்ரெண்ட் தெரியுதா, ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா இப்போ வந்து புக் ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்திருக்கும் பாருங்க. புக் ஸ்ட்ரக்சர் எப்படி, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மேல போயிட்டு இப்படி கீழே வரும், இப்படி மேல போகும். இந்த இடத்துல தான் அக்யூமுலேஷன் பண்ணுவாங்க. கரெக்டா இந்த இடத்துல நிறைய அக்யூமுலேஷன் பண்ணுவாங்க, மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க. மேனிப்புலேஷன் பண்ணிட்டு மார்க்கெட் அப்படியே கீழே வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல பாக்குறோம். இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் அப்படியே மேல போகுது. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் தெரியுதா, ஒரு அக்யூமுலேஷன் நடக்குது. கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு அக்யூமுலேட் பண்றாங்க. அப்போ வந்து மேனிப்புலேஷன் நடக்குதானா, தாராளமா நடக்குது மேனிப்புலேஷன். இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு மேனிப்புலேஷன். மேல நிறைய ட்ராப், இதுக்கு மேல நிறைய ட்ராப். அதாவது என்னன்னா, ஒரு எலியாட் வேவோட நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் தியரியை உள்ள எடுத்துட்டு வரோம். அதாவது ஒரு லாஸ்ட் பையர் அண்ட் லாஸ்ட் செல்லர் இருக்க வரைக்கும் அந்த இடத்துல வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டே இருக்கும்னு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாஸ்ட் பையர் இருக்கும், ஆனா லாஸ்ட் செல்லர் இதுக்கு மேல இல்ல. சாரி, லாஸ்ட் பையர் இல்ல. இது இந்த இடத்துல வந்து செல்லர் இருக்கான், பட் லாஸ்ட் பையர் இதுக்கு மேல யாருமே இல்ல. ஸோ மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ திரும்ப மார்க்கெட் இதை உடைச்ச உடனே நம்ம வந்து அந்த பம்ப்ல வந்து ட்ரேட் எடுக்க பார்த்துட்டே இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த பம்ப் வரும்போது நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். அதுக்கு இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம். 100% புக்ல இருக்க மாதிரி இருக்காது, பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறோம், கொஞ்சம் லேட் என்ட்ரிஸா தான் எடுப்போம். ஆனா வந்து கொஞ்சம் நல்ல என்ட்ரிஸா எடுப்போம், கொஞ்சம் தரமான என்ட்ரிஸா எடுப்போம். அதே போல இந்த ட்ரெண்ட்ல ஒன்ஸ் அது முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னா எடுக்காதீங்க. சில பேர் வந்து இந்த லோ இப்ப மார்க் பண்ணிப்பாங்க, இந்த லோ மார்க் பண்ணிட்டு நான் இதுக்கு கீழே இப்ப எனக்கு பிரேக் வைக்குது, ஸோ இந்த இண்டிகேட்டரும் இது டவுன்ல தான் இருக்கு அப்படின்னு இப்போ இதுக்கு கீழே போயிட்டு இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. அப்படி அப்படி பண்ண வேணாம். ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறீங்கன்னா அவ்வளவுதான். அதுல ஸ்டாப் லாஸோ ப்ராஃபிட்டோ அதை அப்படியே வந்து விட்டுருங்க. லாஸ் எடுக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. லாஸை கரெக்டா புக் பண்ணோம்னா ப்ராஃபிட்ஸ் தேடி தேடி வரும். 1:2, இது ஒரு 1:2, இது ஒரு ஸ்டாப் லாஸ், இது ஒரு 1:2, இது ஒரு 1:2, இது ஒரு 1.5, இதெல்லாம் 1.5 1.5 லாஸ்னே எடுத்தா கூட இது 1 1 2 3 2 லாஸ், 2 லாஸ், 3 லாஸ், 3 லாஸ் வந்திருக்கு நமக்கு. தொடர்ந்து என்ன வந்திருக்கு, அதாவது இதுல வந்து 2 ட்ரேட் வந்து 1.5 கொடுத்துருக்கு. இதுல 2 ட்ரேட் வந்து 1.5 கொடுத்துருக்கு, பட் இதையும் லாஸாவே எடுத்தோம்னா 3 லாஸ் வந்திருக்கு. 3 லாஸ், பட் எவ்வளவு வின்னர்ஸ், 1 2, இதுல 3 வந்திருக்கா, இதுல 3 வந்திருக்கு. 1 2 3 4, அதாவது 4 ட்ரேட்ஸ் வின் பண்ணிருக்கோம். 4 2s are 8, 8 6 கெயின்டு, 1 2 3 3 ஆர் லாஸ்ட்னா கூட 5 ஆர். நீங்க அப்படி இப்படி ட்ரையலிங்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இதை கூட இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்ல எடுத்துட்டு வந்திருக்க முடியும். ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நான் சிறுத்தை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வச்சிருக்கேன். ஏன்னா சிறுத்தை வந்து பதுங்கிருந்து பாயும். கரெக்டா, சிறுத்தை வந்து பதுங்கிருந்து பாயிற போல இதுவும் வந்து நம்ம பதுங்கி இருக்கோம். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஸ்விங் ஹை ஆர் ஸ்விங் லோ போட்டுடுச்சு. பதுங்கி இருக்கும் போது நமக்கு ஒரு கேண்டல் இந்த மாதிரி வந்து ஒரு மாஸ்டர் கேண்டல் வந்து வரும். இந்த கேண்டல் வந்த உடனே எதை பத்தியும் யோசிக்க கூடாது, பயப்படலாம் கூடாது. இந்த கேண்டல் வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருமா, யோசிக்கலாம் கூடாது. இந்த இடத்துல பைவட் இருக்கு, மூவிங் ஆவரேஜ் இருக்கு, அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்குறோம், இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறோம், எய்மிங் ஃபார் 1:2, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த ட்ரெண்ட் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது, அவ்வளவுதான். ட்ரெண்ட் வந்து ஓவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த ட்ரெண்ட்ல எவ்வளவு பிடிக்க முடியுதோ அவ்வளவு பிடிக்கிறோம். அதே போல இந்த ட்ரெண்ட்ல நம்மளால எவ்வளவு பிடிக்க முடியுமோ அவ்வளவு பிடிப்போம். இந்த ட்ரெண்ட்ல எவ்வளவு பிடிக்க முடியுதோ அவ்வளவு பிடிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட், நம்ம பாக்குறது வந்து இது வந்து ஒரு ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட்ல நான் வந்து ஒரு 1:2 பிடிக்க பாக்குறேன். அதே போல இந்த இடத்துல நான் வந்து ஒரு 1:2 பிடிக்க பாக்குறேன். இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல வந்து ஒரு பை காட்டுது. இந்த இடத்துல ஒரு பை, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட்டப்பா இருக்கு சொல்லிடலாம். இந்த இடத்துல வந்து ஒரு பை காட்டுது. பை காட்டும் போது இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் ஸ்விங் எது, இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங். இந்த கேண்டில், இந்த பை காட்டுற கேண்டிலே இந்த ஸ்விங்கை உடைச்சிருக்கு. ஸோ தாராளமா வந்து ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டு அழகா பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் லோ இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் லோ, எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1:2 வந்து ஈஸியா அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்துருக்கலாம், நிறைய 1:2 வந்திருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்க இருந்து விழுது. பட் இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப லேட்டா தான் காட்டுது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இது லேட்டா காட்டுறதுனால ஐய வேஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. லேட்டா காட்டுறத நம்ம கரெக்டா யூஸ் பண்றோம். இப்போ எந்த கேண்டில், இந்த கேண்டில் நம்ம ஷார்ட் போறோம், இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறோம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆயிடுச்சு. ஏன், ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹிஸ்டோகிராம் கீழே வருது. எந்த கேண்டில் அது, இந்த கேண்டில்ல வருது. இந்த கேண்டில்ல வருது. இந்த கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க லேட்டஸ்ட் ஸ்விங் லோ எது, இதுதான்.
ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட் ஸ்விங் லோ. இந்த லேட்டஸ்ட் ஸ்விங் லோ கீழே இந்த கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்குது. ஸோ இமீடியட்டா ஷார்ட் போறோம். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆகுது. ஸோ இதுதான் என்னோட சிறுத்த ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி. ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு நீங்க கரெக்டா ட்ரேட் பண்றீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜில சூப்பரா ட்ரேட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் அடிக்குமானா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அடிக்கும். பட் 1:2 வந்து ஒரு ட்ரெண்ட் எடுக்கும்போது எவ்வளவு பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. 1:2 வந்து தாராளமா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். 1:1.5 வச்சு ட்ரேட் பண்ணாலும் நல்லதுதான். ஸோ 1:1.5 வைக்கும்போது உங்க வின் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளவுதான். நான் வந்து 1:1.5க்கு மேல தான் எப்பவுமே பார்ப்பேன். அட்லீஸ்ட் 7.5 இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்லிப்பேஜ், புரோக்கரேஜ் நம்ம பண்ற தப்பு அதெல்லாம் வந்து அதை கொஞ்சம் மாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு கிளீன் ஸ்ட்ராட்டஜி அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. சிறுத்த ஸ்ட்ராட்டஜி நான் வச்ச பேரு. ஒரு இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்றோம் அதை விட ரொம்ப முக்கியம் அந்த இண்டிகேட்டரை எந்த இடத்துல யூஸ் பண்றோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அந்த இண்டிகேட்டர். அதாவது லேட்டா தான் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கணும், சீக்கிரம் என்ட்ரி கிடைக்கக்கூடாது. லேட்டா என்ட்ரி கிடைக்கிறதுக்கு நான் ஒரு லீனியர் ரெக்ரெஷன் இண்டிகேட்டர் எடுத்திருக்கேன். அந்த இண்டிகேட்டர் வச்சு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் இல்லாம உங்களுக்கு வந்து சிம்பிளா சொல்ல பார்த்திருக்கேன். இதான் மேனிபுலேஷன் ஏரியாஸ். பாருங்க, விக்ஸ் இதான் மேனிபுலேஷன் ஏரியாஸ், இதான் மேனிபுலேஷன் ஏரியாஸ். அதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா பிளைண்டா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி, பை.